சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சைந்தவி அவங்க சொல்லிவிட விஷயம் ரசிகர் மத்தியில் பாராட்ட ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் மௌன ராகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சுற்று வச்சுருந்தாங்க. அந்த சுற்றில் ஒரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டை பாடினாங்க. அதில் தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகா தான். அபிஷேகா எப்பவும் போல அவங்களோட அந்த சாஃப்டான குரல் மூலயமா ஒரு அற்புதமான பாடலாக பாடியிருக்காங்க. அந்த பாட்டு அசுரம் படத்தில் வரக்கூடிய எள்ளுவைய பூக்களையே அப்படிங்கிற பாட்டு தான். இந்த பாட்டை உண்மையாக பாடினது சைந்தவி. இந்த பாட்டை சைந்தவி அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி விருதுகள் அதுக்கு வாங்கினாங்க, எவ்வளோ பாராட்டு அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சைந்தவி இப்போ இந்த பாட்டை அபிஷேகா பாடினதுக்கு பிறகு ஸ்டேஜுக்கே போயிட்டு இந்த பாட்டு ஷூட் பண்ண சமயம் ஏற்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாட்டை வந்து ஆரம்பத்தில் வைக்கம் விஜயலட்சுமி அவங்க தான் பாடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களால பாட முடியல. உடனே ஜிவிஸ் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் பாட முடியுமான்னு கேட்டாங்க. ஒரே நைட்டை இந்த பாட்டை நான் பாடி கொடுத்தேன். அதுலேயும் இது மெலடி கிடையாது, மெலடியிலேயே ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கணும், அது மாதிரி பாடித்தர முடியுமான்னு கேட்டார். அவர் கேட்ட அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் இதுக்கான பாராட்டு கிடச்சிட்டே இருக்குது. இந்த ஒரு சாங்கை ஷூட் பண்ணும்போது இந்த ஒரு சாங்கை நான் எங்கெல்லாம் கேட்குறோனோ அந்த இடத்துலலாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட அந்த நினைவுகளை மனதுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டுடியோவில் நடந்த பல எமோஷனல் விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அபிஷேகா. எவ்வளோ டைம் எவ்வளோ பாட்டு கேட்டிருக்கேன், நான் பாடின பாட்டை திரும்பியும் கேட்டிருக்கேன். இந்த எள்ளுவைய பூக்களைய சாங்கை ஒன்ன மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி யாருமே பாடலை. அதில் வந்து நீ எக்ஸ்பர்ட்டாக பாடியிருக்க, அடித்து தூள் கிளப்பிட்ட, இதே மாதிரி ஒரு வாரமும் பாடு, கண்டிப்பாக உனக்கு தான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி புகழும் தள்ளிட்டாங்களாம். சைந்தவியோட இந்த வார்த்தையை கேட்டு அபிஷேகாவுக்கும் அபிஷேகா ஃபேமிலிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. கூடிய சீக்கிரம் சைந்தவி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அபிஷேகாவை 1 ஃபைனல்ஸில் நான் மேடையில் பார்க்க ஆசைப்படுறேன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஆசை நிறைவேறமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளி சீசன் 7 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் எக்கச்சக்க போட்டியாளர்கள் கலந்துருக்காங்க. இதில் பாக்கியா அப்புறம் கானா வினோத் இவங்க பேருக்கு தான் தனி ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குது. காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருமே ஏற்கனவே ஃபேமஸ் ஆனவங்க. பிக் பாஸில் கலந்துக்கிட்டு கானா வினோத் ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலி ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்படிப்பட்ட கானா வினோத் இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் தன் ஒய்ஃபோட கலந்துருக்காரு. சொல்ல போனால் இந்த வாரம் தான் முதல் வாரத்திலேயே 3 ஜட்ஜாக இருக்கட்டும், அதேமாதிரி புதுசாக வந்தக்கூடிய ரோஜா மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக், அதாவது இந்த வாரம் வந்து யார் குக் நல்லா சமைச்சிருக்காங்க, குக் ஆஃப் த வீக் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியா அப்புறம் கானா வினோத் இவங்க தான் கிடச்சிருக்குதான். பிக் பாஸ்ல மட்டும் இல்லை, குக்கிங் ஷோலையும் தலைமையை காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தூள் கலப்பிருக்காரு. கானா வினோத் இந்த அளவுக்கு சமைப்பாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பாக்கியா சமைக்கிறத விட கானா வினோத் ரொம்ப இன்வால்மெண்ட் சமைச்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த வாரம் குக் ஆஃப் த வீக் கிடைச்சிருக்குது. இந்த சீசனோட டைட்டில் வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு போவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.